என்னோட காரணம் இருக்கு என்கிட்ட சொல்லாம எப்படி நீங்கள் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் அடிக்கிறேன். யோ உனக்கு என்ன பண்ணுறேன்னா வேலை டைம் இருக்கும்போது கால் பண்ணிகிட்டு இருக்கேன், கடுப்பாக இருக்கு, என்ன சொல்லு. சார் ஏன் சார் கற்று அந்த யூ மார்க்கில் கொலை இருக்கு சொல்ல. நான் எவ்வளோ பெரிய ஆள். ஓ உன்னை வேலை விட்டுக்கிற வேண்டாம் ஃப்ராடி டைமில் ஜஸ்ட். ஐயோ சார் நான் எப்படி கட்டுற கத்தவத்துல என்ன. சரி ஓ நம்ம உள்ள. ஆமாம் என்ன எப்படி கட்டத்தில் கத்துறாரு. ஹலோ மேடம், இந்த கொலை நடந்திருக்கு சொன்னாங்களா? ஆமாவா? நான் போலீஸ். பழைய போலீஸ் நிறைய போலீஸ் வந்து இதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் செய்தி பார்க்கலையா? நீங்கள் முதல்ல செய்தியை பாருங்க. வந்துட்டாரு செய்தியை பார்க்காம ஆகுன்னு. நீ அழகா பேசுமா, அழகா பேசிக்கிட்டு இருக்கேன். சார் நீங்கள் போய் செய்தி பாருங்க, எல்லாமே புரியும் சரியா? நீங்கள் இப்போ இடத்த கட்டலாம். என்னது கொலை நடந்திருக்கு, நீங்கள் ஆகணும் இப்படி பண்ணியிருக்கீங்க. இங்கே ஒரு இடத்த போட்டு நீங்கள் முதல்ல எடுத்து போங்க. நானும் பார்த்துருக்கேன், ஆகணும் கத்திட்டு இருக்கீங்க சரியா? ஒரு அளவு தான். நான் போலீஸ், நீங்கள் மக்கள். வேலை பக்கங்க மேலே மட்டும் நீங்கள் பாருங்கள். யாரா நீ ஃப்ராடி? வெளியே போடா நாஸ்கல். ஐயோ இன்னும் இந்த அம்மாவும் பொம்பளையோ கத்துறான். எப்படி அவன் மூடிக்கிட்டு போய் வீட்டில் போய் செய்தி தட்டியே பார்த்துருவோம். தேவையில்லாத வேலை வேணாம் நம்மளுக்கு. தேவையில்லாமல் அடி வாங்கி மூஞ்சி உடச்சி விட்டேன். அந்த சாப்பாடு கடையில் அடி வாங்கிடுது. ஐயோ தேவையில்லாமல் ஐயா கிச்சா பூத்தியா சாப்பிட்றதுக்கு ஐயா உங்கள் பொன்னாடி குடியா சொல்லிட்டு சீராப்பா அதுக்கு எப்படி அடி வாங்கினேன். என் வாய் நிலத்தில் ஒன்று வாங்க போகிறேன் பெருசாகவே. வயசுனவன் பார்க்க மாட்டானுங்க. கெல்ட்டு கிழமை அடி வாங்கட்டும்னு சொல்லி அடிக்கிறானுங்க போட்டு. என்ன தான் மனசு ஒன்றுங்களுக்கு தெரில ராஸ்கல். ஆச்சு என் பேர் நானே சொல்லிக்கிறேன் ராஸ்கல்னு. என்னதான் நடக்கட்டுமே போலீஸ் தூக்கணுமே. யாராது எவன்டா அவன் இப்படி பேசுனது? எவன் தெரில. பாட்டத்தான வாஷிங் மிஷின் தூக்கி போட்டுரும். டிவி சீக்கிரம் தட்டு. ஓகே ஆன் டிவி ஆன். ஃப்ராட் டிவி ஆன். யார் அம்மா இருக்கில்ல கொலை பண்ணது பார்த்தீங்களோ அவங்க வந்து பெரிய பொலிட்டிஷியன் வந்து ரிப்போர்ட் எழுதி கொடுத்து நாங்கள் உங்களுக்கு 1 மில்லியன் கொடுக்குறோம். சீரியஸாக இருந்தால் டே மஜா ஏன் நீங்கள் ஆமாம் வரல? எனக்கு என்னடா தெரியும் அவன் வரல, நான் என் போது கேட்குறேன். நீங்கள் ஏன்டா தேவையான சண்டை போட்டுக்கிட்டீங்க? நீங்கள் இப்போ அவன் காரணத்து. ஆமா தானே, எதுக்கு நம்ம கண்ணுக்கு போட்டுக்கிறோம்? இன்னைக்கு பார்த்தீங்களா நம்ம கொலை பண்ணுத? சரி நம்ம கொலை பண்ணுவோம். அந்த பொடி பையன் கொலை பண்ணுத கண்டுபிடிச்சாங்கடா. அவன் கொலை பண்ணானா நம்ம பெரிய போலீஸ் ஸ்டேஷனை போய் ரிப்போர்ட் எழுதி கொடுத்தாங்கன்னா உண்மையாக ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு 1 மில்லியன் கொடுக்கலாங்களாடா. நம்ம போய் இது பண்ணுவோமா? நான் குரூப் லீடர் இருக்கேன். நீங்கள் ப்ரிப்பேர்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது சரியா? நீங்கள் 3 பேரும் போனீங்க அங்கோட நான் மாட்டி விட்டுருவேன் போலீஸ் ஸ்டேஷனில் சரியா? சரி சரி சரிண்ணே. அந்த பையன் இந்த இடத்துல நான் தான் ராஜா. என்ன இவங்களாம் வந்துட்டோம்னா தெரியல. கூட்டமாக இருக்கணும் நினைக்கிறேன். சில வந்த பாரு காசு கொடுக்கணும்ல சொன்னேன் இல்லையா? ஃப்ராத்தியா தானே நான்லாம் அந்த காலத்துலேயே. குட் மார்னிங் சார். மார்னிங் சார். இன்னொன்று பேர் பிகில் படம் பார்த்துருந்தீங்களா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே. நீங்கள் பார்த்துக்கோங்க, இங்கே உட்காடுறேன். மொரோடாக கூட்டிகிட்டு வா உள்ள. ஐயோ கிளம்பிடுமா கடுப்பாத்துற. ஐயோ இது கடுப்பாத்துறீங்கடா. அப்படி ஜெயில் கம்பி குத்தணும்னு தோணுது எனக்கு. கோல் பண்ணுங்க சார் கோல். இப்போ யாரும் ரெடியாக இருக்காம அழகாக சொல்லிடுங்க சரியா? தம்பி சொல்லி யார் கால் பண்ணா பார்த்தியா நீ? சார் நீங்கள் தான் சார் போலீஸ், நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் என்கிட்ட கேட்குறீங்க? நானா குற்றவாளி? டேடா கடுப்பு ஏற்றாத. கிளம்ப சொல்லுங்கள் சார். இவனை கிளம்ப சொல்லுங்கள். இவனை கடுப்பாக இருக்கு எனக்கு. பார்த்தியாடா நினச்சோம் சார் அவங்க தூக்க மாட்டேங்குது. நீங்கள் 2 பேரும் தான் இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் டக்குன்னு போயிடலாம். அந்த 1 மில்லியன் நீங்கள் தொலைச்சிட்டு போயிடலாம் சரியா? உங்கள் பெரிய சாக்கத்தை சொல்லி நான் உங்களுக்கு பாராட்டு வாங்கி கொடுக்குறேன். சார் நான் பார்த்தேன் சார். நான் அப்படி தான் நடந்து போனேன். அவங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டு அப்படித்தான் இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். நினைக்கிறியா? அப்படி பார்க்கல, உண்மையை சொல்லு. நீ பார்த்தியா இல்லையா? நீ பார்த்தியா இல்லையாடா சொல்லிட்டு சீக்கிரம் போடா. எனக்கு வேண்டிய இருக்கு சார். நான் பார்த்தேன் சார். சார் அவங்க துப்பாக்கிலாம் செத்தாங்க சார். நான் 2 கண்ணால பார்த்தேன் சார். ஆமாம் நானும் அந்த பாடி செக்கில் பார்த்தேன். துப்பாக்கி இதுதான் உடம்புல இருந்துச்சு. நீ உண்மையை சொல்றியான்னு தெரியல, ஆனால் உண்மையாக தான் எனக்கு கிடைக்கும் சார். நான் 2 கண்ணால பார்த்தேன் சார். சார் 3 பேர் வந்தானுங்க சார். அதில் ஒரு சின்ன பையனும் வந்தான் சார். பெரிய எல்லாம் வந்து சிசிடிவிலாம் உடைச்சிட்டானுங்க சார். சிசிடிவி இருக்கா சார்? இல்லை தானே?
ஆமாம் சிசிடிவியில். பெரிய எல்லாம் சிசிடிவி உழைச்சிட்டாங்க சார். அந்த சின்ன பையனை அந்த அந்த மாதிரி எண்ணத்தை வச்சு கொடுத்து அடிக்க சொன்னாங்க. அடிச்ச உடனே அது வெடிக்குது. கண்ணு பார்த்து வெட்டிக்கிட்டாரு. வெடிச்சவங்க கத்துறாங்க. டேய் அப்போ நீ போய் காப்பாற்றி தானடா, ஏன்டா நீ காப்பாற்றாம இருக்க? சார் அவங்க கையில் துப்பாக்கி வச்சிருந்தாங்க சார். அப்போ நான் போனேன்னா என் உயிருக்கு ஆபத்து வராதா? ஆமால, சரி சரி சரி. அந்த எங்கே அந்த 3 பேர் எங்கே இருப்பாங்க உனக்கு தெரியுமா? தெரியும் சார். அந்த பார்க் இருக்குல்ல, அந்த பார்க்கில் தான் அவனுங்க எப்போதும் உட்காந்து இருப்பானுங்க. எனக்கு எத்தனை பேர் இருக்கானுங்க தெரியல. ஆனால் நான் வரும்போது பார்த்தேன், என் வீடு அங்கே தான் இருக்கு. நான் பார்த்தேன், பார்த்தா 2 பேர் தான் 2 பேர் இருந்தானுங்க சார். ஆமாவா, சரி சரி, நான் போய் பார்க்குறேன். நீ உண்மையை சொல்லியா போய் சொல்லியா தெரில, ஆனால் உன் ஃபோன் நம்பர், உன் வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு போ. அவனுங்க இல்லை சொன்னானுங்கன்னா உனக்கு தான் ஆபத்து வரும், வீடு தெரியும். ஓகே சார் கண்டிப்பாக நான் கொடுத்துட்டு போகிறேன் சார். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்கள கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சதும் ஆகணும். சரியா சார்? நான் சொன்னேன். டேய் எதுக்கு நீ பயப்படுற? ஏன் வேகமாக பேசுகிற? நீ ஸ்லோவாக பேசி ஏன் பயப்படுற? இல்லை சார், அவனுக்கு அந்த காய்ச்சனை பார்த்ததுன்னு எனக்கு மாதிரியா இருக்கு சார். என்ன பண்ண கூட தெரில, அதுலேயும் பயமாக இருக்கு. சரி சரி, நீ கிளம்பு, நான் கிளம்புறேன் அவங்கள கூட்டிக்கிட்டு. சரியா? வாங்க போலீஸ் சார், எல்லாம் கிளம்பும். நம்ம போய் அவனுங்கள போய் தேடிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். அந்த இடத்துல அவனுங்க இருக்கானுங்களா போய் பார்த்துட்டு புட்டிச்சு கொண்டு வருவோம், முட்டிக்கு தட்டி. சார் இந்த பக்கம் தானே? ஆமாம் சார், இந்த பக்கம் தான். அவங்க 3 பேர் இருக்கானுங்களோ அவனுங்களோ? 2 பேர் இருக்கானுங்களா அவனுங்களா? 3 பேர் இருக்கானுங்க. 2 பேர் சொன்னான். யாருக்கு தெரியும், எப்போ வந்திருப்பான்? டேய் நீங்களாம் அந்த மார்க்கில் கொலை பண்ணவங்க தானடா, உண்மையாக சொல்லுங்கடா. சார் நான் பண்ணல சார் நான் பண்ணல சார். உண்மையாக ஒத்துக்கோங்க, இல்லைன்னா முட்டிக்கு தட்டி சாவடிச்சிடும். ஓகேயா? சார் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் வந்திருப்பான் சார், கண்டிப்பாக ஒருத்தர் புட்டு சட்டை போட்டு. அவன் தான் சார் இந்த குரூப்போட லீடரு சார். அவன் தான் ஒருத்தர் பெரிய இருக்கான், அவனுக்கு வரலன்னு. சின்ன பையனும் அவன் தான் போட வச்சா. சின்ன பையனை போட வச்சது அவன் தான். சரியா சார்? நாங்கள் உண்மையை சொல்கிறோம் தரோம், போய் சொல்கிறோம், உங்களையே ஏமாத்திட்டு போயிடா சார். ஐயோ என்னடா சொல்கிறீங்க? எனக்கு சத்தியமாக புரிய மாட்டேது. ஒருத்தர் சொன்னால் இவன் சொன்னால் இவன் சொல்கிறான், எனக்கு சத்தியமாக புரிய மாட்டேது. சார் நாங்கள் சுட்டோம் சார், சத்தியம் உண்மையா நாங்கள் சத்தியமாக சொல்கிறோம் சார். டேய் சொல்லுங்கடா. ஆமாம் சார். சார் நீங்கள் என் கூட வாங்க. நீ என் கூட வா. நீ கிளம்பு, சரியா? டாக்ஸி பிடிச்சி கிளம்பிடு. நான் என்ன பண்ணுறேன், இவனை கூட்டிகிட்டு போயிட்டு நான் போய் அவனை பக்கத்தில் இருந்துடுறேன். ஓகேயா? ஓகே சார். வாடா வண்டியில் ஏறி நம்ம கிளம்புவோம். நீ அந்த பையன் வீடை காட்டு, நம்ம போய் அவங்க அப்பா அப்பாங்க சொல்லிட்டு அந்த பையனை பிடிச்சிட்டு போவோம். நம்ம வச்சு பிடிச்சிட்டு போவோம். அந்த பையன் பயப்படுவான்னு நினைக்கிறேன்னா. சார் அந்த பையனுக்கு ஒரு 7-8 தான் இருக்கும் சார் வயசு. ஆனால் அந்த இதில் வந்தானே அவன் என்ன தெரியுமா சொன்னான் சார், அவனை பைஸ்கிள் வேணும்னு சொன்னான் சார். பைஸ்கிள் வேணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி பண்ண சொன்னான். தெரில, அவங்க தங்கச்சிக்கெலாம் பைஸ்கிள் வாங்கி கொடுத்தான்னு சொன்னான் அவங்க. சரி வாங்கி மாடு. மேடம் சார் கொஞ்சம் இங்கே வாங்க, நாங்கள் போலீஸில் வந்திருக்கோம். ஏன் சார் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க இப்போ வீட்டுக்கு? இவனை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்னங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இவன் உங்கள் பையன் எங்கே இப்போ? சின்ன பையன் அவனை காணும் சார். 2 நாள் மணிக்கு எங்கே போனான்னு தெரியல. உங்கள் பையன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய கொலை பண்ணியிருக்கான், அது தெரியுமா உங்களுக்கு? கொலையா? ஏன் மகனா? இப்பயே படித்து சொன்ன அந்த பற நாயை சேர்க்காதேன்னு நான் வீடு துரத்தணும். வாய மூடுறா. ஒரு பிள்ளைங்க எப்படி நடந்துக்கணும் உனக்கு தெரியாதா கேட்குறேன். அவனுக்கு பைஸ்கிள் வாங்கி கொடுக்காம 2 ஒரே பிள்ளைக்கு பைஸ்கிள் வாங்கி கொடுத்துட்டு அவனும் பேசிட்டு நீ என்னது? அவனை கண்டுபிடிக்க முடியலன்னா நான் ஒன்றை தான் பிடிச்சிட்டு போவோம். ஏன்னா உங்கள் அம்மா மேலே தான் தப்பு இருக்குது. அவன் செஞ்சது தப்பு இருக்குது, ஆனால் நான் அதுக்கு மேலே உங்கள் மேலே தான் டபுள் தப்பு இருக்குது. சார் இது ஏன் குடும்ப விஷயம் சார், நீங்கள் பேச உங்களுக்கு உரிமை இல்லை. பிள்ளைடா, அவன் பிள்ளைடா, கொஞ்சம் நினச்சி பாடுறா. அவன் பிள்ளை ஜாமா கடிச்சிட நீ வாங்கி கொடுத்து தான் வாங்கணும். நீ இப்படி பிடிக்கக்கூடாது. அந்த பொம்பளை பிள்ளையும் உன் பிள்ளை தானே, அப்பயும் அதுக்கு மட்டும் வாங்கி கொடுக்குற. அதுக்கு முன்னுக்கு அவன் தானே பிறந்தான், அவனுக்கு ஏன் அவனுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேற? அவனுக்கு நீ அப்பா கற்று நம்ம ஜாமா கேட்போம் உரிமையா.
ஸ்கூலில் ஏற்றிக்கூட அவ்வளோ கூலாக வந்து பேசுகிற ரொம்ப திமிர்றா உன்னை நான் பிடிச்சிட்டு போகிறேன்னா இல்லையா பாடுறா. வாங்க காய்ஸ் போகலாம். நீங்கள் போய் ஆசிரமத்தில் போய் பிள்ளி எடுத்து கற்றுக்கோடா பாசம்னா என்னதுன்னு சரியா? பாசோட அறிவு கட்ட நாயை. சார் கோவப்படாதீங்க சார். டேடி கிளம்பு. இதே மாதிரி எனக்கு கேஸ் வந்திருக்கு சார். ஒரு பையன் நடந்து ப்ளே கிரவுண்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு காருக்காரன் வேகமாக வந்து அந்த பையனை இடிச்சிட்டான். அவங்க அம்மா அப்பா எப்படி தான் இருந்தாங்க, அந்த பையனுக்கு ஒரு ஜாமான் கட்டானா அது கூட வாங்கி கொடுக்க முடியலன்னா அவங்க அப்படியே இருந்தாங்க. அதுலேருந்து சார் நிற்க கூட முடியல, அவ்வளோ கவலையாக இருந்துச்சு. அதான் இந்த மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக நினச்சா அவங்களுக்கு கிடச்சிடணும்னு நினச்சி பார்த்தா இங்கே தலைக்கிளியாக கிடக்குது. என்ன பண்ணுறது சார், இப்போ உள்ள வாழ்க்கைலாம் இப்படி இருக்கு. கட்டணுங்களா வரானுங்க பிள்ளைங்க அப்பாவா. அந்த பையனை நம்ம தேடி அவனை நம்ம இது பண்ணி பார்ப்போம். அவன் என்ன சொல்கிறான்னு கேட்போம் சரியா? எப்படின்னு கிளம்புங்க. பாய்.